ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் பொங்கல் வேலைலாம் கொஞ்சம் முடிச்சாச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி பொங்கல் வேலை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அங்கே போகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எங்கள் கிராமம் எப்படி இருக்குது. நானும் பாப்பாவும் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், என் பொண்ணு கீழே கிடக்க மண்ணெல்லாம் அள்ளிட்டு கிடக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் என் கிராமம் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக. எங்கள் தெருவில் உள்ள பசங்களாம் வந்தாங்க. அவங்க வீட்டு கொஞ்சம் நல்லா பேசிட்டு வந்துட்டு, இதுதான் எங்கள் தெரு. இந்த தெருவில் தான் வந்து எங்கள் வீடு இருக்குது. எங்கள் தெரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே வந்து எங்கள் பாப்பாவை வந்து ஒரு மாமா தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் என் பொண்ணு வந்து ஷாலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறா. வாங்கு பாப்பான்னு சொல்லிகிட்ருக்கா. அதோட பாப்பா வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு வாசல் உள்ள என்ட்ரன்ஸு. பாருங்கள், நிறைய மண்ணெல்லாம் கிடக்கு. வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க போல். துணியெல்லாம் காயுது. உள்ளெல்லாம் ஒரு குப்பையாக கிடக்கு. உள்ளே போக வேணாம், வாங்க வெளியில் போகலாம். வெளியில் கொல்லை பக்கம் எங்கள் அம்மா இருக்காங்க, போய் பார்க்கலாம். அங்கே ஒரு வழி இருக்கும், அந்த வழியாக தான் வெளியில் போயிட்டுருக்கோம். இந்த சைடில் வந்து கொடி கட்டி துணியெல்லாம் காயுது. பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க போல். போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. போயாச்சு. இங்கே தான் எங்கள் அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க, கொல்லை பக்கம். இது வந்து வீடு, இப்போ வீடு கட்டிகிட்ருக்காங்க. பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ பேஸ்மெண்ட்டை போட்டு ஒரு குழிக்குள்ளே வந்து இந்த கீரை விதை போட்டு வளர்த்துட்ருக்காங்க போல். இந்த சேப்பு தண்டுலாம் இருக்குங்க, அந்த கீரை விதை. அதான் இப்போ பார்க்குறோம். நம்ம எங்கள் பாப்பா கிட்ட வந்து ஆச்சை போய் பயமுறுத்தி காமி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அது போய் எங்கள் ஆச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இது வந்து மாட்டு கொட்டை தான் இது. இதில் வந்து மாடு இருக்கப்போ கொட்டை கட்டினது. மாடெல்லாம் விற்றாச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து துணி துவைச்சி காய போட்டுக்காக மழை டைமில் எடுத்து போட்டுக்கிறதுக்காக அந்த கொட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. மோட்ரு இருக்குது எங்கள் வீட்டில். அந்த மோட்டரில் தண்ணி பிடிச்சி எங்கள் அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. அதோட பார்த்தோன்னா அங்கே பக்கத்தில் வந்து குழிக்குள்ளே வந்து 2 வாத்து மேயுது. தண்ணி ஊற்றி அங்கேயே விட்டுருவோம். அங்கேயே தான் வாத்து மேய்ஞ்சிட்ருக்கோம். என் தம்பி வளர்த்துக்கிட்டு இருக்கான் 2 வாத்தையும். அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வந்து இந்த தென்னங்கன்றுனா அந்த தேங்காய் போட்டதில் எல்லாம் கிட்ட அப்படியே வளர்ந்து கிடக்கு. அதெல்லாம் நான் எடுத்து தனித்தனியாக வைக்கலை. அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இங்கே பாருங்கள், புது பாத்ரூம் எங்கள் வீட்டில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. நான் இருக்கப்போ கூட அப்படி கட்டலை, இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அதோட வந்து எங்கள் கொல்லை பக்கம்தான் பார்ப்பீங்க, பாருங்கள். இதில் வந்து கோழியை போட்டு வளர்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.